100 கோடி கொடுக்குறேன், 30 கோடி செலவு பண்ணி மீதி 70 கோடி உங்க சொந்த யூஸ்க்கு வச்சிருவீங்க. ஸோ அந்த மாதிரி போறச்ச இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த லோனை இமீடியட்டா கட்டு, திருப்பி கட்டு, முழு பணத்தை திருப்பி கட்டு, இல்லைன்னா உன் மேல ஆக்ஷன் எடுக்கும். திருப்பி கட்டு, கோர்ட்டுக்கு போவாங்க. கோர்ட்ல போயிட்டு இந்த இவனுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருக்கு, இதை வந்து ஆக்ஷன் போடணும், ஏலத்துக்கு கொண்டு வரணும், அது இதுவும் பாங்க. அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் பண்ணது போக இன்னும் மீதி ஒரு 300 கோடி இருக்கலாம், 500 கோடி இருக்கலாம். ப்ராப்பர்ட்டின்னு ஏலத்தை விட்டாச்சு, மீதி 200 கோடி இருக்கு. அப்ப பேங்க் என்ன பண்ணுவோம், அதை ரைட் ஆஃப் பண்ணி விட்டுட்டால் தள்ளிட்டாங்க. அதனால பேங்க் என்ன எங்களை கேட்க மாட்டோம். அப்பயே பேங்க்ல எந்தெந்த லோன் ரைட் ஆஃப் பண்ணான்னு சொல்லிட்டு வச்சிருப்பான். அதுக்கு ஃபர்தரா வட்டி எல்லாம் போட மாட்டான். ஏன்னா வட்டி எல்லாம் போட்டே வந்தேன்னு வச்சுங்க, எனக்கு இன்னும் லாபம் இருக்குன்னு காமிச்சிட்டு வரேன், அதுக்கெல்லாம் வட்டி போட மாட்டேன், அதை வச்சிருப்பேன். ஆனால் இதை ஃபர்தரா அவருக்கு என்ன சொத்து இருக்கு, என்ன இருக்கு எல்லாம் பார்த்து, இல்ல இவர் திவால்ல அனௌன்ஸ் பண்ணியாச்சுன்னா வேற எந்த பேங்க்கும் இவர் டைரக்டரா இருக்க கம்பெனி அதுக்கு எதுக்கும் லோன் கொடுக்காத மாதிரி இது பண்ணுவோம்.